உறவுகளை அம்மாவின் காலை வணக்கம். நான் வந்து ஒரு கூடை போட்டிருக்கேன் பாருங்களேன். இது வந்து இடையில பீட்ஸ் வச்சு போடுற கூடை, ஆம்லா பீட்ஸ் வந்து இதுக்கு வந்து 150 கிராம் வந்தது. கீழே வந்து 13 வருஷம் போட்டிருக்கேன்ப்பா. 26 ஒயர் 13 வருஷம் 7.5 அடியில் விட்டு பேஸ் போட்டுக்கிட்டேன். அப்புறம் ஃபஸ்ட்லே ஒரு வரிசையிலேயே ஒன்று விட்டு ஒன்று ஒரு கிராஸ் நாட்டு ஒரு ஒயரில் வந்து ஒயர் சொருகி 3 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு தடவை இப்படி 5 வருஷம் மேலே போட்டிருக்கேன். 3 2 3 4 இதில் வந்து 5 வருஷம் போட்டு மேலே வந்து கொஞ்சம் 2 வருஷம் உள்ளே போயிருங்கிறக்காக நான் மேல் வருஷம் வந்து 5 வருஷம் போட்டிருக்கிறேன். பீட்ஸ் கூட 2 ரோல் வந்து பீச் கலர் செலவாயிடுச்சு. கரெக்டாக 2 ரோல் கரெக்டாக முடிஞ்சது. நான் வந்து இந்த கலர் ப்ளூ கலர் பீட்ஸ் கொடுத்ததுனால ப்ளூ கலர் ஒயர் என்கிட்ட இருந்தது, காம்பினேஷன் ஆகுமே அப்படின்னு போட்டு ஹேண்டில் போட்டுட்டேன். உருட்டு ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். உள்ளே வந்து 4 ஒயர் கொடுத்துருக்கேன். இதில் ஒரு சின்ன டிப்ஸ் வந்து, நம்ம அந்த கைப்பிடி போடுறோம்ல, கைப்பிடி போடையில் அந்த மிச்சம் இருக்கிற ஒயரை நேராகவே சொருகக்கூடாது. ஏன்னா அது வந்து சீக்கிரம் இப்படி வெயிட்டெல்லாம் வைக்கிறப்ப சருன்னு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நம்ம இந்த ஒயர்களை சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பக்கம் பாதி இந்த பக்கம் பாதி நம்ம வந்து இப்படி இழுத்தாலும் வராத அளவுக்கு நம்ம கிராஸாக சொருகிட்டோம்னா வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. அதனால் நீங்கள் ஹேண்டில் போட்டிங்கன்னா இந்த மாதிரியே சைடில் சொருங்க. ஒயர் எடுத்து கூட வந்து நல்ல அகலமாகவே வந்திருக்கு பாருங்களேன். 13 வருஷங்கிறதுனால நல்லா மார்க்கெட் கூட மாதிரியே இருக்குது. பெருசாக 2 ரோலில் இவ்வளோ பெருசாக இருக்கேன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஹேண்டிலுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ஒயர் பத்தலை. 7.5 அடி 26 வருஷம் 13 வருஷம் அகலம். இந்த அளவுக்கு நல்ல அகலமாகவே பெரிய கூடையாக 3 ரோல் கூட மாதிரி சைஸ் கிடச்சிருக்குது. எனக்கு 2 ரோல் தான் இந்த பீச் கலர் செலவாச்சு. இந்த பீட்ஸ் வந்து 100 கிராம் கொஞ்சம் அதிகமாக செலவாச்சு பாருங்களேன். ஹேண்டில் வந்து ப்ளூ கலர், இதுக்கு மட்டும் வேறு ரோல் கட்டிலேருந்து நம்ம ஹேண்டில் போட்டுக்கிட்டேன். நல்ல அகலமாகவே வந்திருக்குப்பா கூட பாருங்களேன். சின்னதாக ஒரு பூ செஞ்சு ஸ்டார் பூ செஞ்சு அதில் பீட்ஸ் ஒன்று சொருகி வச்சுருக்கேன். அம்மாவோட கூட பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். நானும் வேலையை இது ஒரு வேலையாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து செஞ்சிட்ருக்கேன். எனக்கு எத்தனை வேலை இருக்குதுன்னு நீங்களே என்னோடய வீடியோ பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. காலையில் கொஞ்சம் நேரம் டிஃபன் போடுவேன், மத்தியானம் யாராவது லஞ்ச் செய்ய சொன்னாலும் செஞ்சு கொடுப்பேன். அதோட முறுக்கு, கச்சாயம், ரவா லட்டு, பாத்திரம் தைக்கிறது நான் தான், தண்ணி எடுக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் நானே தான். அதோடு இது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து நான் செஞ்சிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், ஈர்க்குச்சி சொருகியிருக்கேன். 1 விட்டு 1 ஈர்க்குச்சி சொருகியிருக்கேன். அதை சொல்ல மறந்துட்டேன். அதனால தான் பேஸ் வந்து உங்களுக்கு டக்குன்னு கரெக்டாக நிற்கிது. ஈர்க்குச்சி புதுசாக தென்னை மரத்துலேருந்தே உரிச்சிட்டு வந்து பச்சை கலரில் கொஞ்சம் நேரம் 2 நாள் காய வச்சு உள்ளே 1 விட்டு 1 சொருகியிருக்கேன். அதனால் உங்களுக்கு பேஸ் வந்து நல்லா அகலமாக கிடச்சிருக்கு, ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. நம்ம அட்டை வைக்கக்கூட தேவையில்லை. குமிழ் வச்சுருக்கிறேன், 6 குமிழ் வச்சுருக்கிறேன். இந்த கார்னரில் 2, இந்த கார்னரில் 2, சென்டரில் 2 குமிழ் வச்சுருக்கேன் பாருங்களேன். கூட சூப்பராக வந்திருக்கு. அம்மாவோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்டா.